நீங்க எங்களோட லக்கி கஸ்டமர்னால நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்வீட்ஸ் இந்த பிரீமியமான பேக்கேஜ்ல வந்துட்டு பேக் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ப்ளீஸ் கம் அகெயின். ஓ அப்படிங்களா மேடம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம். எஸ் சார், இந்த பிரீமியமான பேக்கேஜ்ல வந்துட்டு உங்களோட ஸ்வீட்ஸ் நீங்க கேட்ட எல்லா விதமான ஸ்வீட்ஸும் இதுல இருக்கு, இன்க்ளூடிங் தட் பெரியவங்க சாப்பிட்றாங்க அந்த சுகர் ஃப்ரீ நியூட்ரிஷன் சாக்லேட்ஸும் நான் இதுல வச்சிருக்கேன். காம்போ பேக்ஸும் உள்ள இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ அகெயின். ப்ளீஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டிங் கொடுங்க. சாரி சார், உங்களால ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாதுல. ஓகே, இட்ஸ் ஓகே. தென் வந்துட்டு இந்த கடைகளை பத்தி வந்துட்டு உங்க ஊர்ல வந்துட்டு சொல்லுங்க சார். நீங்க வந்துட்டு கண்டிப்பா இன்னொரு தடவை இந்த கடைக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்க கடை சார்பாக உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சார். ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேடம். நான் வந்து சொன்னதா சொல்லிருங்க மேடம். மேடம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. இந்தாங்க கேஷ். பிரீமியம் அமௌண்ட் தான் சார், 500 rupees. ஓகே மேடம், இந்தாங்க. தேங்க்யூ சார். பேக் எல்லாம் எப்படி வச்சுட்டு போனோம்னா அப்படியே இருக்கு மேடம். உங்க கடை வந்துட்டு சுவை அந்த சாக்லேட்ஸ் மட்டும் பேர் போனது இல்லை, இந்த மாதிரி செக்யூரிட்டி அதுக்கும் வந்துட்டு பேர் போனது. கரெக்டா சொல்லிட்டேனா? கரெக்ட் தான் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சார். போயிட்டு வரேன் மேடம், பாய். இனி நம்ம துணி எடுக்க போகணும். அதுதான், அது முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். நாளைக்கு தீபாவளி கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். பசங்க கை நிறைய வாங்கிட்டு போறத பார்த்தா அசந்துருவாங்க. ஒரு வருஷத்துல ஒரு நாள் தானே, நல்லா வாங்கிட்டு போய் போடுவோம். ஹலோ அப்பா, இங்க துணிக்கு இருக்குமா? தீபாவளிக்கு துணி எடுக்க வந்திருக்கேன். துணி கடை மாதிரி தான் தெரியுது. நல்லா தான் இருக்கு. சார், இங்க எல்லா விதமான பிரீமியம் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு அவைலபிள் சார். From traditional to model wear, casual wear, ethnic wear, occasional wear, western, Korean, எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் இங்க அவைலபிள் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க வந்து 10 நிமிஷத்துல அளவு கொடுத்தா கூட ட்ரெஸ் எல்லாம் தச்சு தரப்படும் சார். இட்ஸ் a mini boutique சார். நல்லா பேசுறியப்பா, பரவாயில்ல. 10 நிமிஷத்துல கொடுத்தாலும் தச்சு கொடுத்துருவியா? எப்படிப்பா துணி எடுத்து அதை வெட்டுறதுக்கே உனக்கு 10 நிமிஷம் ஆயிரும், எப்படி அதை தச்சு வேற கொடுப்ப நீ? சார், நம்மள்ட்ட வந்துட்டு நிறைய பேர் வேலை செய்யறாங்க சார். அவங்க வந்துட்டு ஆளுக்கு ஒரு துணி தச்சாலுமே 10 நிமிஷத்துல தச்சிருவாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயினடு பர்சன் சார். எல்லாருமே ஃபாரின்ல இருந்து வந்து நான் இங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரையும். அதனால கண்டிப்பா வந்துட்டு கிறிஸ்டல் கிளியர் ப்ரிஷியஸ் ட்ரெஸ்ஸஸ் நீங்க வந்து கொடுக்குற அளவுல இருக்கும் சார். ஒரு குறையும் நீங்க பார்க்க முடியாது. ஏ அப்பா, என்னென்னமோ பேசுறப்பா, ஒன்னும் புரியல. அண்ணா நல்ல கடன் மட்டும் புரியுது. சரி சரி, எனக்கும் சின்ன பசங்களுக்கும் இருக்கிற மாதிரி வேட்டி சட்டை இருந்தா காமிக்கிறியா கொஞ்சம்? அதெல்லாம் இருக்கு சார், இந்த காமிச்சிட்டா போகுது. இப்ப என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இது பெரியவங்களுக்கு, இது வந்து சின்ன பசங்களுக்கு வேட்டி சட்டை ஒரு சால்வையோட வந்துடும். எப்படி சார், உங்க நேரத்துக்கு பாருங்க, மேட்சிங்கா இருக்கு. இந்த கலர் பாருங்க, கோல்டன் கலர், யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு நான் எடுத்தோடே வந்திருக்கு பாருங்க. விற்கிறதுக்குள்ள வாங்கிருங்க. நல்லா இருக்கேப்பா, துணி நல்லா இருக்கு, சைனிங்கா இருக்கு. எங்க ஊர்லலாம் இப்படிலாம் இருக்காது. துணி எல்லாம் வந்துட்டு இதுல இட்லி துணி மாதிரி வச்சிருப்பாங்க. இது நல்லா இருக்கு துணி. இது சாயம் போகுமா என்ன? சாயம்லாம் போகாது சார். 100 தடவை வந்து நீங்க துவைச்சாலும் சரி, ஒரு சொட்டு சாயம் போகாது. இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டியே. இதனாலதான் நிறைய பேர் நம்ம கடையில வந்து துணி வாங்குறாங்க. என்னப்பா நிறைய பேர் வாங்குறாங்கிற, கடையில ஒருத்தரும் இல்லை, நீ மட்டும் தான் இருக்க, நீயும் நானும் தான் இருக்கோம். ஓ, இப்பதான் புரியுது, ஆன்லைன் வர்த்தகமா? ரைட் ரைட் ரைட்டு. அதேதான் சார். நம்மளுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிறதுனால இங்க மட்டும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் இல்ல, வெளியூரு வெளிநாடு உலக முழுக்க நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். இந்த ஒரு இதுக்காகத்தான், இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்காக நம்மளுக்கு உலகம் முழுக்க வந்துட்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுல இப்ப நீங்களும் ஒருத்தர் வந்துட்டீங்க பாத்தீங்களா? நல்லாதான்ப்பா சொல்ற. சரி, என்னோட ஊருக்கு போறதுக்கு கடைசி பஸ்ஸை நான் விட்டுருவேன். டக்கு புக்குன்னு பேக் பண்ணி தெரியாப்பா, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சட்டு புட்டுன்னு கிளம்புறேன். இந்தா பேக் பண்ணிடுறேன். இதாங்க சார் உங்களுக்கான எங்க துணி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சார். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க கடை சார்பா மீண்டும் மீண்டும் வாங்க. என்ன? கண்டிப்பாப்பா. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றியா? 1500 சார். இந்தா
போயிட்டு வரேன்ப்பா. நல்லா இருக்கு துணிகள்லாம். இன்னொரு நாளும் வரேன். இப்ப இல்லைங்களுக்கு பொங்கலுக்கு பிறந்த நாளைக்குலாம் இனிமே எடுக்க இங்கதான் வருவேன். என்ன சரியா? சரிங்க சார், நன்றி. நேரமா போயிட்டு அந்த கடைசி பஸ்ஸை விடாம பிடிக்கணும். அப்பாடா, ஒரு வழியா சோமு சொன்ன மாதிரி வெள்ளனே எல்லா வேலையும் முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன். பசங்க நல்லா பட்டாசு கொளுத்த போறாங்க. பட்டாசு போற வழியில வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா பசங்களே வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோமுட்டு சொல்லிட்டு வந்த மாதிரி ஒரு ஞாபகம். முக்கியமானதெல்லாம் வாங்கியாச்சு. பட்டாசு பசங்க பாத்துப்பாங்க. நாளைக்கு எல்லாம் வந்துட்டு கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. ஹே, எல்லாம் வெயிட்டா இருக்கும். முதல்ல எல்லாத்துக்கும் கீழே இறக்கி வைப்போம். அப்பாடா, ஒன்னெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ வந்துட்டு காலையில எந்திரிச்சு வெடி வெடிக்கிறது தான் வேலை. பசங்களை வேற காணோம், விளையாடிட்டு இருப்பாங்க போல. வரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் இங்க சாய்வோம். நாளைக்கு வந்துட்டு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். எல்லாமே நல்ல பொருட்களா அமைஞ்சிருச்சு சார். உள்ளூர்லயே இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாம இத்தனை நாளா வாழ்ந்திருக்கோம். இப்ப பாரு, வெளியூருக்கு போயிட்டு எல்லாமே கை நிறைய வந்துட்டு கம்மி விலையில அதிகமா கொஞ்சம் விலை கொடுத்தாலும் தரமான பொருளா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம கண்ணால கூட பாத்துருக்க மாட்டோம். பசங்க பார்த்துட்டு அசந்தர போறாங்க. நாளைக்கு பார்க்கட்டும், சர்ப்ரைஸா இருக்கட்டும் எல்லாம். அப்பா, எனக்கு ஒரே உடல் களைப்பா இருக்கு. நாளைக்கு வெடி வெடிக்கிறதுலதான் இருக்கு. ஹாப்பி தீபாவளி சோமு. ஹாப்பி தீபாவளி அப்பா. நீங்க எடுத்து கொடுத்துருக்க இந்த ட்ரெஸ் நான் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா? ஆமாண்டா, உங்களுக்காக மெனக்கிட்டு நான் பட்டணத்துக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். எப்படி பெரியவருங்கடா? அவரா இந்த வந்துட்டு இருக்காரு பாருங்க. நல்லரசு, கெட்டப்பு நல்லா இருக்கா? ஆமா, எப்படி நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் வர, இங்க இருக்கிற ட்ரெஸ் வர, தாடி கண்ணாடி செருப்புலாம் எப்படி எங்க இருந்து வந்துச்சு? சோமு என்னடா பண்ணீங்க இவர? அட அப்பா, நம்ம நேற்று சந்தை இருந்துச்சுல, தீபாவளி சந்தையில் சில பொருட்கள் வந்துட்டு கிடச்சிச்சு இந்த மாதிரி. அதான் ஐயாவுக்கு போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸும் பார்த்துமா, இதுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. அதுதான் இது. எப்படி மிரட்டலா இருக்காரா? ஊருக்கு உள்ள இவர் தெரிஞ்சானே இவரை பார்த்தா வந்துட்டு பிச்சை எடுத்தோன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஜமீன்தாருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்காரு. ஆமாண்டா, செம்மையா இருக்கு. நண்பர்கள்லாம் ஊருக்கு போயிருக்காங்களா? ஆமாப்பா. சரி, பட்டாசு வெடிக்கலாம் இரு. பட்டாசு எடுத்து கொளுத்துவோமா? வாங்க எல்லாரும். அனைவருக்கும் நல்லரசு குடும்பம் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தீபாவளி கொண்டாட்டம் இனி களை கட்டட்டும்.